அப்புறம் எதுக்கு வந்தேன்? நம்மள தான் கழட்டி விட்டார்ல. இனிமேல் கணக்கு சேர்க்காதீங்க இருக்கோம். வந்துருண்ணே. நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் திரும்பி ஃப்ளைட்ல போகணும்ல. ஃப்ளைட்ல போகணும்ல. செவ்வாய்க்கிழமை லீவு தான். டிக்கெட் ஆயிடுச்சா? டிக்கெட் கை வரலாம். போராட்ட சொன்னேன் 11 போட சொல்லி. ஓகேனாரு. அப்போ நீ போன மாதிரி நகை எடுக்கணுன்ட்டு சொன்னேன். நீ பார்த்து வச்சுட்டு வா, நான் வந்து காசு கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. நேற்று போய் முஸ்தபா அந்த அங்கே தனியாக இருக்குல்ல ஜுவல்லரி. ஆமா. அங்கே போய் பார்த்து வச்சு ஃபோட்டோ தண்ணி மத்தியானம் 2-3 மணிக்கு வந்தாரு. சரி போய் பார்த்து வச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணுனாரு. நம்பர் இல்லை அப்படின்னு. நம்பர் இல்லையா? சரி நான் இங்கே கடையில் வருது போயிட்டு வந்து கூப்பிடுனாரு. நானும் எயிட்டத்தில் விளாட்றேன் ஃப்ரெண்டு. அவன் மணி 4:30 ஆகி போச்சு. அப்புறம் வந்து கம்பெனிலேருந்து ஃபோன் அடிச்சா வீட்டுக்கு போயிட்டாப்புல. என்ன தெரியல, அரை மணி நேரம் தான் வச்சுருப்பேன், இல்லைன்னா கவுண்டரில் வச்சுருவேன். நான் மறுபடியும் தேட முடிஞ்சு மணிக்கு எடுக்கும் போதெல்லாம் $100 தானே இருந்துச்சு. மணிக்கு இப்போ கல்யாணத்துக்கு இருந்துச்சு $100 கரெக்டா. அவங்களுக்கு எடுத்த சைனா எல்லாத்தையும் சேர்த்தா $100 வந்துச்சு. 133 $131 நேற்று. 3 பவுன் விட்டு இருந்துச்சுண்ணே. 3 பவுன் 24 கிராம் 3560. எல்லாம் சேர்த்து செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து. சூனாட்டு போக வேண்டியதானே? சூனாட்டு அப்படின்னா அது ஒரு நகை கடையில் ஃபேமஸ் ஆன 29,600 வருதுண்ணே. இப்போ உண்டியல் ரேட்டு போட்டு பார்த்தா அதே ஊரில் 80,000 ஊரில் விட $500 கம்மி தான் நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வந்தாங்க. செய்கூலியே வந்து எவ்வளோமா 11,000 ஒரு பவுனுக்கு. ஒரு பவுனுக்கு 5 பவுன் எடுத்தாங்க வீட்டில். எங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியை 55,000 செய்கூலி மட்டும். 4 லட்ச ரூபா 5 பவுன். ஆமா. ஐயோ கம்முன்னு நீ வேற. நான் ஒரே பார்சல் அடிச்சிடலாம். இல்லைன்னா பாஸ்கர் லக்கி பாஸ்கரில் வர மாதிரி நான் பணம் அனுப்புனா நேராக கடைக்கு போ, மொத்தமாக பில்லை போட்டு நான் இங்கே பணத்தை அனுப்பிச்சி விடுறேன் பேங்க்குக்கு. டேரெக்டாக நகை கடைக்கே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி நோட்டை அடிச்சிச்சுன்னா